சீதா, அதுதான் போலீஸ் ஸ்டேஷன். தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். லுக், இப்போ 5:20, ரைட்? உனக்கு 10 நிமிஷம் டைம் தர்றேன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பேசணுமோ அது பேசிட்டு வந்துடணும். ஓகே? ஏ 10 மணி நேரம் நான் பேசுவேன், அது ஏன் இஷ்டம். டேக் யுவர் ஓன் டைம், இட்ஸ் யுவர் லிபர்ட்டி. நீ என்ன வேணும்னாலும் பேசலாம், எவ்வளவு நேரமானாலும் இருக்கலாம். பட் ஒன் திங் சீதா, நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது ராமையா கிட்ட ஒரு ரிவால்வர் கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதுக்கு என்ன இப்போ? நீயும் நானும் கரெக்டா 6 மணிக்குள்ளே வீட்டில் இருக்கணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ராமையா சுட்டு கொன்னுடுவான். யாரு? உங்க அக்கா மகன் ராஜுவை. கொலைகார பாவி. போலாமா? போலீஸ் ஸ்டேஷன் வந்தாச்சு. ஹலோ சீதா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வாங்க. ஏய் மனோ, வேண்டாம் அங்கேயே உட்காந்து உள்ள வாங்க. அது வந்து இன்ஸ்பெக்டர், எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா ஒரு வேலை இருக்கு. இங்கே நின்னு என்ன விஷயம்னு இப்படியே பேசுறோமே. அப்படின்னா இன்னொரு நாளைக்கு பேசுவோம். அப்படியே செய்யலாம். இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசணும் ஒரு வாரமா சொல்லிட்டு இருந்தேன். உன்னை தேடி இன்ஸ்பெக்டர் காலேஜ் ஸ்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன பேசணும்னு நினைக்கிறியோ அது எப்போ பேசிட்டு. அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசரமா வேலை இருக்குன்னு சொன்னாங்களே. அப்படி பயப்படுற அளவுக்கு அவசரமான வேலை ஒண்ணும் இல்லை. இல்ல, குழந்தைங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும். அப்படித்தான். சரி, ஒரு நாள் டியூஷன் சொல்லி கொடுக்கறதுனா இங்க ஒன்றும் பொடி மணிக்கு போயிடாது. எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல. நிதானமா இங்கே இருந்து பொறுமையா என்ன சொல்ல வேண்டியன்னு நினைக்கிறியோ அதை சொல்லிட்டு வா. நான் வெயிட் பண்றேன். அவன் வெயிட் பண்ண மாட்டான். டேக் யுவர் டைம். நீங்க உள்ள வாங்க இன்ஸ்பெக்டர். சரியா 6 மணிக்கு நீயும் நானும் வீட்டுக்கு போகலன்னா ராமையா அக்கா மகா ராஜுவே சுட்டு கொன்னுடுவான். என்னாச்சு? ஏன் கடிகாரத்தை பார்த்துட்டு கத்துறீங்க? நான் கத்திட்டேனா சார்? இந்த டைம் கரெக்ட் டைமா? மணி 5:30 ஆயிடுச்சுங்களா? மணி 5:30 தான். அதுக்காக ஏன் கத்துறீங்க? அதுக்காக நான் ஏன் கத்துறேன்? அது எனக்கு சார், எனக்கா குழந்தை அங்க காத்துட்டு இருக்கேன் சார். இவ்வளவுதானா? உட்காருங்க. ஒரு நாள் டியூஷன் லேட்டா போனா ஒன்னும் ஆயிடாது சார். நான் என்னைக்கு வேணாலும் டியூஷனுக்கு லேட்டா போலாம். அது இன்னைக்கு நான் லேட்டா போக முடியாது சார். அப்ப நான் போலாங்களா? நாளைக்கு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? யூ டோன்ட் வரி. 6:30 மணிக்கு உங்களை அனுப்பிடுறேன். 6:30 மணிக்கா சார்? நான் 6 மணிக்கு அங்க இருந்தே ஆகணும். என்ன தயவு செஞ்சு அனுப்பிச்சு வச்சிருங்க இன்ஸ்பெக்டர். நீங்க சீதா, சின்ன விஷயத்துக்கு ஏன் பதட்டப்படுறீங்க? சாரி, அது எனக்கு கொஞ்சம் பிளட் பிரஷர் இருக்கு. அதனால தான் நானு இப்படி அடிக்கடி பதட்டப்படுறேன். நான் போலாங்களா? போலாம் போலாம். மாணவர்கிட்ட சொன்னா பெரிய பெரிய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்துருவானே. நீங்க உடம்பு கொஞ்சம் பாத்துக்கணும். அதெல்லாம் பாத்துக்கிறேன் சார் நானு. இப்ப என்ன எதுக்கா இங்க கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க நீங்க? முதல்ல காபி சாப்பிடுங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். எனக்கு காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நேரத்தோட வீடு போய் சேர்ந்தா போதும். தலை சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுங்க போதும். கான்ஸ்டபிள், தண்ணி கொண்டாப்பா. என்ன வேணும் சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். இதுல சில கேடியோட போட்டோக்களா இருக்கு. இதுல நீங்க பார்த்த கொலைகாரனுடைய போட்டோ இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. இதுல நிச்சயமா இல்ல. போட்டோ பார்க்காமலே சொல்றீங்க? அது நான் பார்த்தே சொல்லிடுறேன். கொடுங்க. கொலைகார இதுல யாருமே இல்ல சார். இன்னைக்கு நீங்க இருக்கிற மனநிலை மேல நிஜ குற்றவாளி நேர்ல வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆமே கரெக்ட்? உண்மைதான் இன்ஸ்பெக்டர். அம்மா தண்ணி. ஒண்ணு வேண்டாம், நான் போறேன். சீக்கிரம் வாங்க போலாம். பேசிட்டோம். என்ன விஷயம்? அவசர பேசி முடிச்சிட்டீங்களா? சீதா கொஞ்சம் மூட் அவுட். ஒண்ணுமே அப்படித்தான், அடிக்கடி மூடு மாறும். இது பாருங்க மிஸ்டர் மனோகர், நேரம் ஆயிக்கிட்டே இருக்கு. இல்ல, இங்க வரும்போது எவ்வளவு ஹாப்பியா வந்தாங்க தெரியுமா? மணி 5:45 ஆச்சுங்க. இப்போ 5:45 தானே. 5:59க்கு நீ வீட்டுல இருப்ப. ஓகே, வாங்க மிஸ்டர் மூர்த்தி, நான் புறப்படுறோம். டேய், காபி சாப்பிட்டு போயேன்டா. நல்லா இருக்கு. காபி சாப்பிட்டு போல சீதா? வேண்டாம், எனக்கு காபி பிடிக்காதுங்க. காபி வேண்டாம். உனக்கு பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிடுறேன். இத பாருங்க, உங்களுக்கு காபி நல்லது இல்ல. வீட்டுக்கு வாங்க, ஹார்லிக்ஸ் கலந்து கொடுக்குறேன். மணி 6 போடுங்க. அவன் தாய்க்குள்ள கையெடுத்து கும்பிடுது.
ஓகே மூர்த்தி, வர்றேன். நல்லதுங்க. கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறீங்களா? எனக்கு மணி ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் நடங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா போகல. ஐயோ, மணி 6 போகுது நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா போகல. கொலைகார பாவி, கொலைகார பாவி, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என் மேல இருக்கிற கோபத்துல அநியாயமா அந்த குழந்தையையும் கொண்டுட்டு இன்னும் பாக்கி இருக்கிறதா தானே? என்னையும் கொன்னுடு, என்னையும் கையால கொண்டு போட்டுடு. மாட்டேன் மாட்டேன், இனிமே நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். அந்த குழந்தையோட படத்தை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு பெரிய கொலைகாரன்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கத்தான் போறேன். கண்டிப்பா நிரூபிக்கத்தான் போறேன். நீ ஈவர்க்கம் இல்லாத மிருகம். உன்ன மாதிரி மிருகம் எல்லாம் இந்த உலகத்துல நடமாடவே கூடாது. கண்டிப்பா நடமாடக்கூடாது. ராஜு, 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 என் கண்டே, நீ இவ்வளவு நேரம் எங்கம்மா இருந்த? மேல துப்பாக்கி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சேம்மா. என்னடா சொல்ற? ஆமா, ராஜு போலீஸ், நான் திருடன். என்ன அவன் விளையாட்டு துப்பாக்கியில சுட்டான். உங்களை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல மிஸ்டர் மனோகர். ராஜுவை கொல்ல சொன்னதாக என்கிட்ட சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா அவனை உங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்கிறீங்க. அரக்கத்தனமான அந்த மனோகர், இரக்கமே உருவான இந்த மனோகர், இதுல உங்க சுய உறவு எதுன்னு எனக்கு புரியவே இல்லை. மிருகத்தன்மையும் தெய்வத்தன்மையும் ரெண்டும் சேர்ந்தவன் தான் மனுஷன். சில பேர் மிருகமாவே வாழ்றாங்க, சில பேர் தெய்வமா வாழ்றாங்க. நான் ரெண்டும் கேட்டான். எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற மனுஷத்தன்மை தான் பாக்குறாங்க. ஆனா நான் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற மிருகத்தன்மை பாக்குறேன். அதை பத்தி நான் கவலையே பண்ணல. எனக்குள்ள மிருகத்தன்மை மட்டுமே இருந்திருந்தா அன்னைக்கு ரயில் பெட்டுக்குள்ள 2 பணம் கிடந்திருக்கும். உண்மையும் சேர்த்து. நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க மனசுல கனிவுங்கிறதே கிடையாதா? கனிவை பத்தி என்கிட்ட கேக்குறியா? என் வாழ்க்கையில நடந்த மாதிரி நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில நடந்திருந்தா ஒண்ணு நீ ஊமையா இருப்ப, இல்ல பைத்தியமா இருப்ப. அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முன்னால நான் எப்படி இருந்தேன் தெரியுமா?